சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சத்தாங்க சார்? அது ஒரு மார்ட்கேஜ் லோன் கேட்டு ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு சார். அவங்க தான் என்ன பார்க்கணுன்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் சார். சார் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நான் போகிறேன் சார். சார் பாவம், அவங்களுக்கு என்ன அவசரமோ என்ன பிரச்சனையோ போங்க சார், அவங்கள என்னன்னு கேட்டுட்டு வாங்க. நான் சைன் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க சார். சார் நீங்க போயிட்டு வாங்க. ஓகே சார். ஏன் அர்ஜென்ட்டுங்கறனால தானே கேக்குறேன். சார் சொன்னா கேளுங்க சார். இல்ல சார் 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 என்ன சார் இது? ஏமா நீ போமா. ஓகே சார். சார் இங்க பாருங்க, சீஃப் மேனேஜரோட விஐபி கிளைண்ட் கூட ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். நீங்க இங்க வந்து சத்தம் போட்டா எப்படி சார்? சார் சாரி சார், நாங்க ரொம்ப சிக்கல்ல இருக்கோம் சார், அதனால தான் சார் வந்தேன். ப்ளீஸ் வாங்க சார். சார் வாங்க சார், வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. சார் ஆ டாக்குமெண்ட்லாம் ஓகே தானே சார்? டாக்குமெண்ட்லாம் ஓகே. இதுக்கு 10 லட்சம் தாராளமாக தரலாம். தேங்க்யூ சார். ஆமா, லலிதா யாரு? சொல்லுங்க சார், லலிதா யாரு? அது எங்க அம்மா தான் சார். அப்போ வீடு உங்க அம்மா பேர்ல தான் இருக்கா? ஆமா சார். அவங்கள இங்க கூட்டிட்டு வரலையா சார்? அவங்க வந்து சைன் போடணுமே சார். அது சார் ஒரு நிமிஷம் சார். அன்பு, இது உங்க வீட்டு பத்திரமா? அது சொல்லுங்க அன்பு. சார் சொன்ன மாதிரி இது உங்க வீட்டு பத்திரமா? ஆனந்தி, இப்ப இதை பத்தி பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. முதல்ல உங்க பிரச்சனை எப்படியாவது முடிக்கணும். அதுக்கு இது ஒண்ணுதான் வழி. ஆபத்துக்கு தப்பு இல்லைங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சார் நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க சார். இருங்க சார். அன்பு, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. யாரோ உங்க ஃப்ரெண்டு கடப்பத்திரம் கொடுத்து உதவுறாரு, பொறுமையா மீட்டு கொடுத்துக்கலாம்னு சொன்னதுனால்தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். உங்க வீட்டு பத்திரத்தை வைக்க போறேன்னு சொல்லிருந்தா நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். சார் அந்த பத்திரத்தை கொடுங்க சார். கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க அன்பு, உங்க வீட்டுல கொண்டு போய் கொடுங்க. ஆனந்தி, ஆனந்தி, ஏங்க ஏங்க நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏங்க நான் எல்லாருக்கிட்டையும் கெஞ்சியே பார்த்துட்டேங்க, யாருமே உதவி பண்ண வரல. உங்க அப்பா அவ்வளவு தூரம் அழுதாருன்னு நீங்க அழுதப்ப என் மனசு கேட்கலங்க. அதனால தாங்க நான் இந்த முடிவுக்கே வந்தேன். நீங்க தயவு செஞ்சு தடுக்காதீங்க ப்ளீஸ். அன்பு வேணாம். ஒரு துரோகம் என் குடும்பத்தை எம்புட்டு தூரம் கொல்லுதுன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா நீங்க அந்த தப்ப செய்யாதீங்க. நீங்க உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இதை எடுத்த இடத்துலயே கொண்டு போய் வச்சிருங்க. இதனால உங்களுக்கு உங்க அம்மாவுக்கும் நடுவுல தேவையில்லாத பிரச்சனை வரும். குடும்ப நிம்மதியே கெட்டுரும். வேண்டாம் அன்பு. ஐயோ ஆனந்தி, எங்க அம்மாவுக்கு தெரியறதுக்குள்ள நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி இதை மீட்டுருவேங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்குல்ல சார். சார் ப்ளீஸ் சார், இதை சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணுங்க சார். என்ன ப்ராசஸ் பண்ண சொல்றீங்க? லேண்ட் ஓனர் கையெழுத்து இல்லாம லோன்லாம் தர முடியாது சார். சார் முதல்ல போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க. அதை விட்டுட்டு லோன் வேணும்னா எப்படி கொடுப்பாங்க? சார் 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 ப்ளீஸ் சார், இது ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன் சார். சார் அவங்களால இங்க வர முடியாது சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் இங்க இருந்து போங்க நீங்க. சார் சார் கோவப்படாதீங்க சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார் நீங்க தான் சார் புரிஞ்சுக்கணும். உங்க இஷ்டத்துக்கு யாரோ ஒருத்தர் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்துட்டு லோன் கொடுங்கன்னு சொன்னா எப்படி சார் கொடுப்பாங்க?
சார் இங்க பாருங்க, எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சார் 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 ப்ளீஸ் சார் 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 முதல்ல நீங்க போங்க சார். சார் சார் இதால ஒரு குடும்பமே பாதிக்கப்படும் சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ் சார். அதுக்கெல்லாம் நாங்க என்ன சார் பண்ண முடியும்? யாரோ ஒருத்தரோட டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்தா லோன் கொடுப்பாங்களா? இப்போ ஒழுங்கா போறீங்களா இல்ல ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்து லோன் வாங்க வந்தீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். போங்க சார். சார் போங்க இங்க இருந்து. என்ன சார் ஆச்சு? ஏங்க இவரை இங்க இருந்து முதல்ல கூட்டிட்டு போங்க. சார் 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 வாங்க சார். ஏங்க? அவசரப்படாதீங்க சார் ப்ளீஸ் சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். அன்பு, எனக்காக நீங்க யார்கிட்டயும் கெஞ்ச வேணாம். இப்படிதான் நீங்க பணம் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னா அந்த பணம் எனக்கு தேவையே இல்ல அன்பு. நீங்க வாங்க அன்பு. ஆனந்தி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் செக்யூரிட்டி வெளியில அனுப்புங்க இவரை. சார் வாங்க சார். அவசரப்படாதீங்க சார். வெளிய please வாங்க சார். சார். பேசிக்கலாம் சார், சார். கொஞ்சம் வாங்க. கேளுங்க சார். வாங்க சார். போங்க, கூட்டிட்டு போங்க. வந்துட்டானுங்க லோன் வாங்குறதுக்கு. மிஸ்டர் வெங்கடேசன், சார் சார் சாரி ஃபார் த ட்ரபிள் சார். நீங்க உள்ள வாங்க சார். ஒரு நிமிஷம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஏன் அனுப்பிட்டீங்க? சார் அது ஒன்றும் இல்லை சார், நீங்க வாங்க சார். நில்லுங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? சார் அவங்க ஒரு மார்ட்கேஜ் லோன் கேட்டு வந்தாங்க சார். அந்த பொண்ணுக்கு ஏதோ ஊர்ல லேண்ட் பிரச்சனை இருக்கு போல இருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க கூட வந்த பையன் அவங்க வீட்டு பத்திரத்தை அவங்க அம்மாவுக்கே தெரியாம எடுத்துட்டு வந்து லோன் கொடுங்கன்னு கேட்குறான் சார். சார் அந்த அம்மாவும் வரமாட்டாங்களாமா, ஆனா லோன் மட்டும் வேணுமா. திருட்டு கையெழுத்து வேற போட்டிருக்கான் சார். கொஞ்சம் கூட சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சார். அதான் சார் வெளியில அனுப்பிவிட்டேன். லோன் எவ்வளோ கேட்டாங்க? 10 lakhs சார். அதுவும் கேஷா வேணுமாமா. எனக்கு எவ்வளோ லோன் கொடுக்குறீங்க? சார் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் லோன் சாங்ஷன் பண்ணியாச்சு சார். 1 கோடி ரூபாய் 10 லட்சம் வேணும், அதுவும் கேஷா. முடியுமா? ஓகே சார். ரெண்டு நாள்ல அந்த பணம் கிடைச்சிடாதான்னு எவ்வளவு ஏங்கியிருப்போம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எத்தனை பேர்கிட்ட அசிங்கப்பட்டிருப்போம். எல்லாமே இதுக்காக தானேங்க. பணம் கிடைக்கிற நேரத்துல ஏங்க இப்படி பண்ணீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. வீட்டு பத்திரத்தை அம்மாவுக்கு தெரியாம தானே எடுத்துட்டு வந்தீங்க. கேக்குறல்ல, முகத்தை பார்த்து பதில் சொல்லுங்க அன்பு. அம்மாவுக்கு தெரியாம தானே பத்திரத்தை எடுத்துட்டு வந்தீங்க. ஆமாங்க, அம்மாவுக்கு தெரியாம தான் பத்திரத்தை எடுத்துட்டு வந்தேன். போதுமா? ஏங்க ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? இந்த பணத்துக்காக நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுதுங்க. நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம ஃபோன் பண்ணி நீங்க ஏதாவது பண்ணுங்க அன்புன்னு என்ன கேட்கும்போது என்னால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? வேற வழி இல்லாம தான் இந்த முடிவுக்கு வந்தேன்.